எவன் ஒருவன் முருகனை கையெடுத்து கும்பிடுகிறானோ அவன் ஒருபோதும் அனாதையாக வாழ்வதே இல்லை. முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு. முருகனை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியில் இல்லை. கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள். நாளுக்கு நாள் முருகனுக்கு இதுதான் முருகனின் யுகம் என்று நாம் சொல்கிறோம். நாம் அனைவருமே முருகனின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமாம் இது முருகன் யுகம்தான் என்று சொல்கிறீங்களா? அவர்கள் கமெண்டில் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல்லவும், அப்படியே நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருகனை வணங்குவதற்கு என்ன தகுதி தேவை? அவனை வணங்க நமக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. நல்லவர்கள், கெட்டவர்கள், ஏழை, பணக்காரன், இப்படி எந்த ஒரு தகுதியும் முருகனை வணங்குவதற்கு தேவையில்லை. முருகனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம் இருக்கே, அந்த ஏக்கம் ஒன்றுதான் தகுதியே. முருகா என்று சொன்னால் எப்பேற்பட்ட வினைகளும் தீர்ந்து நல்லிருப்பார்கள். அவர் மட்டுமே இதற்கு எடுத்துக்காட்டு. இந்த பாடல் வரிகள் படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது. பெரியோர்கள் சொல்லி வந்த ஒரு மந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டான சுகம் என்ன திருமந்திரம். கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி என்று சொல்லி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து விடுங்கள்.